ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ஆல்ஃபா ரிப்பி. இன்னைக்கு நம்ம கையில் 2 நியூஸ் இருக்கு. ஒரு சைடில் 7% growthோட விகிஸ்ட் பாரத் ட்ரீம், அதாவது டெவலப்டு இந்தியா. இன்னொரு சைடில் டாலருக்கு அகேன்ஸ்டாக 92 தொட்ட நம்ம ருப்பி. இப்போ இன்வெஸ்டராக நம்ம ஃப்ராக்மெண்டட் வேர்ல்டில் இருக்கோம். குளோபல் லெவலில் 20% ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வர சான்ஸ் இருக்கு. இந்த டைமில் டுமாரோஸ் பட்ஜெட் இஸ் நாட் ஜஸ்ட் எ ஸ்பீச், இது உங்கள் போர்ட்ஃபோலியோடைய சர்வைவல் கைட். அப்புறம் மறந்துடாதீங்க, நாளைக்கு சண்டேவாக இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும். ஆர் யூ கைஸ் ரெடி? ஃபர்ஸ்ட் மேக்ரோ ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். இந்த பட்ஜெட் ஒரு T20 மேட்ச் இல்லை, இது ஒரு டெஸ்ட் மேட்ச். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லாக இப்போ ஃப்ரீபீஸ் மேலே இல்லை, ஃபிசிக்கல் டிசிப்ளின் மேலே தான் இருக்குது. கவர்மெண்டோட டார்கெட் சென்ட்ரல் டெப்டை 50%க்குள்ளே கொண்டு வர்றது தான். ஸோ ஆஸ் எ இன்வெஸ்டர், இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் மேசிவ் ஸ்டிமுலஸ் ஆர் எ மார்க்கெட் ரேலி, வெயிட். FIS கிட்டத்தட்ட 33,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க இந்த மந்த் மட்டும். மார்க்கெட் இப்போ 23 மடங்கு வேல்யூவேஷன்ல இருக்கிறதுனால ஏர்னிங்ஸ் வந்தாதான் மார்க்கெட் மேலே போகும். இட்ஸ் வெரி சிம்பிள். அடுத்தது டாக்ஸேஷன். இப்போ எல்லாருமே வெயிட் பண்ற ஏரியா டாக்ஸேஷன். LTCG எல்லாருடைய விஷ்லிஸ்டாகவும் இருக்கு. இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1.2 lakhsக்கு மேல 12.5% டாக்ஸ் இருக்கு. AMFI மியூச்சுவல் ஃபண்ட் பாடி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த லிமிட்டை 2 lakhsக்கு இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது STT செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, LTCயும் கட்டுறோம், STTயும் கட்டுறோம், இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஹோல்டிலே இந்தியாவில் தான் இன்வெஸ்டருக்கு டேக்ஸ் அதிகமாக இருக்குது. இதுவும் ஒரு காரணம் FIS இந்தியாவுக்கு வர்றதுக்கு யோசிக்கிறதுக்கு. STDயை ஸ்கிராப் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு 78,000 கோடி ரெவன்யூ லாஸ் ஆகும். ஸோ இது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. லெட்ஸ் சீ. அடுத்தது டேக்ஸ் ரிஜிமில் ஒரு ஃபார்மேஷன் வரும்ன்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஓல்டு வெர்சஸ் நியூ ரிஜிம்ன்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ ரூமர்ஸ் என்னன்னா, கவர்மெண்ட் மைட் மர்ஜ் எவ்ரிதிங் இன்டு ஒன் சிங்கிள் சிம்பிளிஃபைட் ஃபார்ம். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் டேக்ஸ் ப்ராசஸை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் டுமாரோ ஸ்பீச். அடுத்தது செக்டரல்ஸ் ஃபோக்கஸ். டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் செக்டர் இப்போ ஃபோக்கஸில் இருக்குது. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனால பெல், GRSE மாதிரி ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருக்குது. பட்ஜெட்டில் PLA ஸ்கீமை AI அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு எக்ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ். PSE ஸ்டாக்ஸ், கோல் இந்தியா, PFC பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குது. பட்ஜெட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பெரிய அலோகேஷன் வந்தால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபயர் ஆகும். நாளைக்கு பட்ஜெட் செஷனில் மார்க்கெட் வேலிடிட்டி பீக்கில் இருக்கும். ரியாலிட்டி என்னன்னா, லாஸ்ட் 15 இயர்ஸ் ஹிஸ்ட்ரியில் பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அட்வைஸ் என்னன்னா, டோன்ட் டூ நேக்ட் ஆப்ஷன்ஸ். ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி ஆர் லாங் ஸ்ட்ராட்டல்ஸ் யூஸ் பண்ணுறது சேஃப். பிகாஸ் மார்க்கெட் எந்த சைடு போகும்ட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, ஷார்ட் டேர்ம் வேலிடிட்டியை பார்த்து பயப்படாதீங்க, லாங் டேர்ம் ஃபண்டமெண்டலில் பாருங்க. பட்ஜெட் ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டீட்டெயில் வீடியோ போடலாம். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்கிற மாதிரி நான் ITCயை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிகரெட் மேலே சின்டாக்ஸஸ் அதிகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றியான அப்டேட் தான் கண்டிப்பாக ITC டிப் ஆகுன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இன்கேஸ் ITC டிப் ஆச்சுன்னா கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த செக்டர் மேலே நம்பிக்கை இருக்குது? டிஃபென்ஸா இல்லை ஐடியா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Happy investing.